வணக்கம். கேப் என்றால் என்ன? அத அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி அதிகப்படுத்துறது? தியானம் பண்ணும்போது வர எண்ணங்களுக்கு நடுவுல கேப், அதாவது இடைவெளி அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி அதிகப்படுத்துறது? கேப் என்றால் ஒரு எண்ணம் முடியும் போதும் அடுத்த எண்ணம் ஆரம்பிக்கும் போது நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த இடைவெளி கேப் ஒரு சுத்தமான விழிப்புணர்வு. அது சுத்தமான அமைதி. இததான் நாம அதிகப்படுத்தணும். பொதுவா தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் நிறைய வரும். அப்படி வரும்போது அதுக்கு பின்னாடி போகாம புருவ மத்தியிலோ அல்லது மூச்சிலோ கவனத்தை செலுத்த சொல்லுவாங்க. அதான் தியானம். நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி அதை பயன்படுத்துறேன்னு சொல்றேன். நாம தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வரும். அதுக்கு பின்னாடி போகாம திரும்ப வந்து மூச்சை கவனிக்கணும். எப்படின்னா, மூச்சு உள்ள போகுது, வெளியே வருது. இது 1. திரும்ப மூச்சு உள்ள போகுது, வெளியே வருது. இது 2. மூச்சு உள்ள போகுது, வெளியே வருது. இது 3. இப்படி மூச்சை கவுண்ட் பண்ணணும். என்னால ஒரு 10 தடவை மூச்சை இப்படி கவுண்ட் பண்ண முடியும். அப்ப வேற எந்த எண்ணமும் இருக்காது. அப்புறம் தானாகவே எண்ணத்தை நோக்கி மனசு போயிடும். ஆனா சில நேரம் 3 மூச்சிலே எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். எண்ணம் பின்னாடி போயிட்டு திரும்ப மூச்சை கவனிக்க வந்துடணும். எண்ணங்கள் பின்னாடி போயிடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை முறை மூச்சை கவனிக்க முடியும்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடைவெளியை அதிகப்படுத்துங்க. முதல்ல 3 தடவை மூச்சை கவனிக்க முடியுதா? பின்பு எண்ணங்கள் பின்னாடி மனசு போகுதா? பரவாயில்ல. பின்பு திரும்ப கொண்டு வந்து இப்ப 6 தடவை மூச்சை கவனிக்க முயற்சி பண்ணுங்க. இப்படிதான் நான் கேப்பை அதிகப்படுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நமசிவாய.